டிஎன்பிஎஸ்சில யூனிட் 6 அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் இந்த தமிழ் சமூகம் மற்றும் பண்பாடு வரலாறு அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிற செக்மெண்ட்ல இப்ப இருக்கிற புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில், ஏதாவது புதிய பாடத்திட்டம்ன்றதுல பழைய பாடத்திட்டம் தான். அந்த பாடத்திட்டத்தில் புதுசா கேட்கக்கூடிய கேள்விகள் எந்தெந்த பாட புத்தகத்திலிருந்து கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் புக்ஸ், அதாவது எந்தெந்த சோர்ஸ் புக்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னென்ன தலைப்புகள் எங்கெங்கிருந்து வருது. நம்ம சோர்ஸ் புக் மட்டும் படிச்சா போதுமா, சோர்ஸ் புக்ல இருந்து மட்டும்தான் கேள்வி வருதா, அப்ப ஸ்கூல் புக்ல இருந்து கேள்வி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல ஸ்கூல் புக்ல இருந்து நமக்கு கேள்வி வரப்போகுது, அதே போல சோர்ஸ் புக்ல இருந்து கேள்வி வரப்போகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்ற ரெண்டு செக்மெண்ட் அடிப்படையில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த என்ன இந்த தலைப்பு முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து யூனிட் 6, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ன்றது தான் இந்த செக்மெண்டாவே இருக்கு. இப்போ இந்த செக்மெண்ட்ல எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னா, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 குரூப் 2 அப்படின்ற ரெண்டு பட்சத்தில் 20 கேள்வி வரும். அதுவே பார்த்தோன்னா குரூப் 1 எக்ஸாமா இருந்தா 40 கேள்வி வரும். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி, புது ஆட்களாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்கு அடுத்தது முக்கியத்துவம் கூடிய பாடமா எது இருக்குன்னா இந்த யூனிட் 6 தான் இருக்கும். இந்த யூனிட் 6 ஏன் ரெண்டாவது வச்சிருக்கேன்னா, இந்த யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தோன்னா வந்து ஒரு 3 தலைப்பா இதை பிரிச்சுக்கணும். எப்பவுமே படிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து எளிமையா இருக்கிற விஷயத்த முதல்ல முடிக்கணும்ன்றதை நான் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறது தான். அந்த விஷயத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து இந்த தலைப்புகளை 3ஆ பிரிச்சுக்கணும். எப்படிலாம் பிரிச்சுக்கின்னா, தமிழ் சமுதாய வரலாறு அந்த தலைப்புல ஸ்டார்ட் பண்ணி திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு தலைப்புகளாக பிரிச்சுக்கணும். அதே போல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்புகள் தனியாகவும், அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அப்படின்ற தலைப்பு வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இது 3ஆ பிரிச்சுக்கணும். ஏன் 3ஆ பிரிச்சுக்கணும் அப்படின்னா, இது மூணுமே வேற வேற கண்டென்ட், வேற வேற புக்ல இருந்தா படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்றதுன்னா, கா வெங்கடேசன் சார் புக்கு வந்து பார்த்தோன்னா 2 புக்கு தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தோன்னா 2வது புக்கு தவிர்த்து 3ஆவதா பார்த்தோன்னா ஒரு புத்தகம் படிக்க வேண்டியதா இருக்கும். என்னன்னா, தமிழ் நாகரிகம் பண்பாடு நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி அவர்களோட புத்தகத்தையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். எங்க கண்டென்ட் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு புக்கு உள்ள எங்கெந்த பேஜில் இருக்குன்றத முதல் வரைக்கும் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கொடுத்துட்டு வரும். ஸ்கூல் புக் சோர்ஸ் எது, அவுட் புக் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய தலைப்பு எது இருக்குன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அந்த தலைப்புகளில் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ். ஸ்கூல் புக் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னும் போது எந்தெந்த பாடத்திட்டத்தில் எந்த தலைப்புகளில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக கொடுத்துருக்கோம். அதே போல அவுட் சோர்ஸ் புக்கு, இந்த தலைப்புக்கு இப்போ 2 தலைப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 2 தலைப்புக்கு எங்கெங்கிருந்து படிக்கணும். இப்போ கா வெங்கடேசன் சார் புக்கோட இந்த புத்தகமும் ஏற்கனவே பழைய நபர்கள் பார்த்தா இந்த புத்தகம் வச்சிருந்தா இந்த புத்தகம் ஓகே, ஏன்னா இந்த புத்தகத்தில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த புத்தகம் இருந்தாலும் ஓகே, 2த்துல எந்த புத்தகம் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இந்த கண்டென்ட் உள்ள இருக்கிற கண்டென்ட் மாற போறதில்ல, அதே தகவல் தான் இருக்க போகுது. அதனால இந்த தலைப்புக்கு மட்டும், ஏன்னா இந்த புத்தகம் இருந்தாலும் உங்களுக்கு ஐஎன்எம் பார்ட்ல இது யூஸ் ஆகும். சரி, நம்ம இருந்தாலுமே 2த்துல இந்த புத்தகம் இருந்தால் சால சிறந்து, இது இருந்தாலும் ஓகே. அப்போ இந்த தலைப்புகள் நம்ம எங்க உள்ள இருந்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்க ஸ்டார்டிங் பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் நடக்கும்போது மதுரை சுல்தானி காலத்திலிருந்து எப்படி தமிழ்நாடு வந்து எழுச்சியை பெறுது, எப்படி மதுரைக்குள்ள வராங்க, இந்த மாதிரி எப்படி நாயகர் காலத்தில் அரசியல் பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம உள்ள எப்படி வந்தாங்க, வேலூர் கிளர்ச்சி எப்படி இருந்துச்சு, கம்பெனிலாம் எப்படி சூழ்ச்சி பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபுல் செக்மெண்ட் பார்த்தோன்னா வந்து இந்த கிளர்ச்சிகளாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோன்னா வந்து உடனே என்ன பார்ப்போம்னா, இந்த பாளையக்காரர் அந்த எழுச்சிகள் அப்படின்னும் போது இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி நம்ம 10th புக் சோசியல் புக்கில் இந்த பாளையக்காரர் எழுச்சி பற்றி படிச்சிருப்போம். அந்த பாளையக்காரர் எழுச்சி பற்றி பார்த்தோன்னா எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற விஷயம் இதில் தெளிவாக வந்து இருக்கும். அப்போ அந்த 2 நீங்கள் அந்த ஒரு தலைப்புக்கு இந்த ஸ்கூல் புக்கு எங்கெங்க சொன்னோமோ, இப்போ 6ஆம் வகுப்புல எங்கெங்க படிக்கணும், 12ஆம் வகுப்புல எங்கெங்க படிக்கணும், 10ஆம் வகுப்புல எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக பார்த்தோன்னா வந்து கொடுத்துருப்போம். இந்த புத்தகம் கொடுத்ததன் அடிப்படையில் பார்த்தோன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்க போறீங்க. இதை பார்த்துட்டு அடுத்த உடனே பார்த்தோன்னா இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுன்னா, ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ரிலேட்டட் கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த புத்தகமும் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், ஒரு சில கண்டென்ட் பெரும்பான்மையான கண்டென்ட் வந்து இதில் தான் இருக்கும். அப்போ இது படிக்கும்போது உடனே படிச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா வந்து அடுத்த விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், கல்வியில் சிறந்த பெண்கள், இதுக்கு எந்த புத்தகம் படிக்கணும், இந்த 2 புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சார் இது புதுசாக இருக்கு அப்படின்னா, இந்த புத்தகம் நம்ம படிச்சு தான் ஆகணும். இந்த புத்தகத்தில் என்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க. இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், நீதி கட்சி, இந்திய விடுதலை போராட்டத்தில்
தமிழ்நாட்டின் பங்கு, எந்தெல்லாம் தமிழ்நாட்டு பங்கு நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம 10th புக்கில் பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த செக்மெண்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாமே இந்த புத்தகத்தில் பார்த்தோன்னா ஏற்றிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை அப்படியே பார்க்கணும். நீதி கட்சி பின்னாடி வரும், அப்படி பின்னாடி வரும்போது நம்ம படிக்கிறோம். இதில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து இந்த அண்ணாதுரை இந்த செக்மெண்ட்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். பின்னாடி படிக்கிற ஒரு விஷயம் இதில் நேரடியாக பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயம் அப்படியே தெளிவாக கொடுத்துட்டு வரும். இங்கே அதே அடுத்து பார்த்தோன்னா வந்து 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது பார்ட்டு நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த மெயின் 3 பார்ட்டில் 2வது பார்ட்டாக இருக்கிறது இந்த தலைப்பு தான். அப்போ இந்த பார்ட்டில் ஸ்கூல் புக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது, அதான் 10th சோஷியல் புக்கில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இது கூட பார்த்தோன்னா நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். அதே போல் வந்து சமூக நீதி அப்படின்றது வந்து 11th பாலிட்டி புக்கில் இருக்கும். அதே போல் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் 10th 12th இருக்கும். அந்த நவீனத்தை நோக்கி நம்ம சொன்னதான். பெரியாரின் சிந்தனைகள் எங்கே இருக்குது, இது பார்த்தோன்னா 9th தமிழில் இருக்குது. அதே போல் சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்ற இந்த தலைப்புகள் மொத்தமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றோம். ஸ்கூல் புக்கை தவிர்த்து, ஏன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் நம்ம கேள்வியாக வரதில்லை, சோர்ஸ் புக்கு நம்ம கேள்வியாக வரதில்லை. அந்த சோர்ஸ் புக்கு எந்த புக்கு எதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே செக்மெண்ட் தான். நீங்கள் இந்த மேட்ருக்கு நீங்கள் எந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு கொடுத்து அந்த தலைப்புகளை உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த தலைப்புகளை பார்த்தோன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த செக்மெண்ட்டை அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீதி கட்சி எப்படி வந்தாங்க, இந்த செக்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு முழுசாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா வந்து தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் பண்பாடு சங்ககால கண்டுபிடிப்புகள். இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கு சோர்ஸாக இது இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா வந்து சோர்ஸ் புக்காக எந்த புக்குனா தமிழ் சமுதாய பண்பாடு, அந்த புத்தகத்துக்கு நீங்கள் எதை தான் படிக்கணும்னா தமிழ் நாகரிகம் பண்பாடு அப்படின்னு தான் நம்ம தட்சிணாமூர்த்தி அவர்களோட புத்தகத்தை தானே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையான கண்டென்ட்டு இங்கிருந்து தான் வருது. நீங்கள் புத்தகத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சிம்பிளாக பாருங்கள், நம்ம படிக்கக்கூடிய மொத்த செக்மெண்ட்டுமே இதில் தெளிவாக இருக்கும். நாகரிகம், பண்பாடு, சங்க காலத்தோட அரசியல் நிலை, சங்ககால போர் முறைகள், குடும்ப வாழ்க்கை, அதே போல் தமிழ் கண்ட ஓவியக்கலை, கூத்துக்கலை, மருத்துவக்கலை, நடனக்கலை அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாமே பார்த்தோன்னா வந்து இந்த புத்தகத்தில் தான் இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 4 புத்தகம் வாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே பொறுத்த வரைக்கும் குரூப் 1 எக்ஸாமாக இருந்துச்சுன்னா 6லேருந்து பார்த்தோன்னா 8 கேள்வி வரும். அதே வந்து குரூப் 4 எக்ஸாமாக இருந்துச்சுன்னா குரூப் 4 குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே ஒரு 3லிருந்து 6 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து ரிப்பீட்டடாக பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த திருக்குறள் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம், அந்த 2 புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் மற்றும் பொருளை மனப்பாடம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியோட நோட்ஸு சோர்ஸ்ன்ற போது என்னென்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பாலிட்டி, அதே போல் எக்கனாமிக்ஸு, இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா திருக்குறள் இருக்குது. அதை தவிர்த்து இந்த செக்மெண்ட் இந்த தலைப்புகளுக்கு எந்தெந்த திருக்குறள் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி சார்பிலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் அடுத்தடுத்த கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். முதல்ல நம்ம சிம்பிளாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தெளிவாக இந்த யூனிட் 6 பார்ட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. அதை 3 பார்ட்டாக படிக்க போகிறீங்க. குரூப் 4 அப்படின்ற தலைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20 கேள்விகள் வரப்போகுது. அதுவே குரூப் 1 அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 40 கேள்வி வரப்போகுது. இப்போ 3 தலைப்பாக இருக்கா, இப்போ 3 தலைப்பாக இருக்கும்போது ஒவ்வொரு தலைப்புகளில் இருந்து நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்கணும், குறைந்தபட்சம் நீங்கள் கணக்கு எடுத்தால் இந்த தலைப்பு எடுத்துட்டுனா 7 கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டா 12 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து கேட்குற மாதிரி இருக்கும். 12லேருந்து 15 கேள்வி ஏறத்தாழ அப்படி போகுது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னோம்னா எதெல்லாம் ஈஸியாக படிக்கலாம், ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு பார்த்தோன்னா வந்து இந்த சங்க காலம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த செக்மெண்ட்டை தவிர்த்து இப்போ இந்த செக்மெண்ட் 2 செக்மெண்ட்டை தவிர்த்து மீதி இருக்கிற செக்மெண்ட்டை முதல்ல முடிச்சணும். இந்த தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தலைப்பை தவிர்த்துனா மொத்தம் தவிர்த்துடக்கூடாது, முதல்ல படிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 2 தலைப்புகள் நம்ம முடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் படித்தாலுமே திருப்பி படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 2 தலைப்புகள் அது மாதிரி இல்லை. ஒரு குறுகிய அளவில் கண்டென்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுருக்கிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த தலைப்புகளை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது தான் இதில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் அந்த விஷயம் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த தலைப்புகளை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஈஸியாக பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து எப்பவுமே பார்த்தோன்னா வந்து பாலிட்டிக்கு அடுத்ததாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைப்புகள் இதுவாக இருக்குது. நம்ம சொல்கிறதுனா யூனிட் 6 தான் இருக்கும். அப்போ இந்த செக்மெண்ட்ல இருந்து நம்ம முழு மதிப்பெண் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முறையாக பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு சொல்கிறது தான் நமக்கு புக்கு சோர்ஸ் புக் என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடுனா இந்த புத்தகம், தமிழ் நாகரிகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி அவரோட புத்தகம். அதே போல் வந்து
நமக்கு இன்னும் 2, அதாவது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 புத்தகம் இது வந்து எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 புத்தகங்கள் பார்த்தோன்னா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோன்னா கூட அடிஷனலாக இந்த புத்தகம் வாங்குற மாதிரி. இந்த புத்தகம் ஏற்கனவே வச்சிருந்தா இந்த புத்தகத்தை அப்படியே பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப பெருசு, ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. உங்களுக்கு வரும் காலங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு இலவசமாகவே பார்த்தோன்னா இந்த கிளாஸ் இந்த தலைப்புகளுக்கு இந்த சோர்ஸ் புக்கில் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா 6 மாதம் டியூரேஷன் கிளாஸு. இந்த டியூரேஷன் கிளாஸ் பார்த்தோன்னா முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க நம்ம அகாடமி சார்பில் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸை வந்து நீங்கள் எல்லாருமே பயன்பெற்று 2026 உங்கள் வசமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.